ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிடர் குழுவின் சார்பாக விசுவாவசு வருஷம் ராகு கேதுனுடைய பெயர்ச்சி, அதாவது 26/4/2025 அன்னைக்கு ராகு கேதுனுடைய பெயர்ச்சிகள் நடக்கிறது. அந்த ராகு கேது பெயர்ச்சிகளை பற்றி சக்தி ஜோதிடர் குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம். இப்பொழுது ராகு கேது பெயர்ச்சிகளை பற்றி பார்ப்போம். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நம்ம ஒவ்வொரு வருஷமும் வருஷ கிரகங்கள் பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, மாத பலன்கள், வருஷ பலன்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான விஸ்வாச வருஷம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி. அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது 26/4/2025. ராகு கேது இடம்பெயர்றாங்க. ராகு கேது அப்படின்றத பொறுத்தளவுக்கு சற்றேறக்குறைய 18 மாதங்கள் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு கடக்கக்கூடிய காலகட்டங்கள். இப்போ இருக்கக்கூடிய இடம் மீனத்தில் ராகுவும் கன்னியில் கேதுவும் இருக்கிறாங்க. இப்போ இவங்க இறங்க போகிற இடம் அப்படின்றது ராகு பகவான் அப்படின்றது இறங்க போகிற இடம் அப்படின்றது பூரட்டாதி நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்திலேருந்து 3ஆம் பாதமான கும்பத்துக்கு ராகு பகவான் வராரு. அதே போல் கன்னியிலேருந்து கேது பகவான் வரக்கூடியது சிம்ம ராசி. சிம்ம ராசியில் பொறுத்தளவுக்கு உத்திரம் 1ஆம் பாதத்துக்கு வரார். ஒன்று சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு வரார், இன்னொன்று குருவோடைய நட்சத்திரத்துக்கு வரார். ஆனால் 2 பேரும் வரக்கூடியது அப்படின்றது கேது வரப்போகிறது சூரியனுடைய ராசிக்கு, அவருடைய பையனான சனி பகவான் ராசிக்கு வரப்போகிறது ராகு. இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க ராகு கேதுக்களுக்கு சொந்த இடம் கிடையாது. எல்லா கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வீடு உண்டு. அதே போல் ராகு கேதுக்குன்னு தனியாக வீடு கிடையாது. அவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்தின் அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவர் ராகுவும் கேதுவும். இப்போ ராகு கடந்த காலகட்டங்களில் குருவோடைய வீட்டில் இருந்து குருவுக்கு உண்டான சுபத்தன்மைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தார். இப்போ இவர் இறங்கக்கூடிய இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கும்ப வீடு. கும்ப வீடு அப்படின்றது சனி பகவானோட வீடு. அப்போ சனி பகவானோட வீட்டில் ராகு இறங்குறாரு. அப்போ ராகு சனி 2 பேருமே இயற்கை பாவர்கள். அப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன நல்லது என்னென்ன கெட்டது நடக்க போகுதுன்றது நம்ம பேச போகிறோம். அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்க கன்னியிலேருந்து கேது பகவானானவர் உத்திர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் சூரியனுடைய வீட்டில் இறங்குறாரு. அப்போ இந்த சூரியனுடைய காரகத்துவம், சூரியன் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியது ஒளி. சூரிய ஒளியை வாங்கி தான் அத்தனை கிரகங்களும் செயல்படுது. அப்போ கேது அப்படின்றத பொறுத்தளவுக்கு நுண்கிருமிகளுக்கு அதிபதி. அப்போ இந்த கண் ஒளி சம்பந்தப்பட்ட சூரியனுடைய வீட்டில் கேது பகவான் வர்றதுனால உலகத்தில் பொறுத்தளவுக்கு கண் நோய்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ராகு கேது பயிற்சியில். அதே போல் ராகு சனி பகவானுடைய வரும்போது எலும்பு மஜ்ஜை இந்த ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இப்போ இதை பொறுத்தளவுக்கு ராகு அப்படின்னாக்க பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். எந்த ஒரு காரியத்தையும் பிரம்மாண்டமாக நினைக்கக்கூடியவர், பிரம்மாண்டமாக செய்யக்கூடியவர் ராகு. கேது அப்படின்னா ஞானக்காரகன். ஞானக்காரகன் சுருக்கும் தன்மை உண்டவர். சுருக்கும் தன்மை அப்படின்னாக்க நம்ம 100 அப்படின்னா அது 1க்கு பலன் கொடுக்கக்கூடியவர். ராகு 1 அப்படின்னா 100க்கு பலன் கொடுக்கக்கூடியவர். இதை பற்றி மேலும் விரிவாகவும் விளக்கமாகவும் திரு ஆஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது பொதுவாகவே பார்த்தீர்களேனால் ராகுவும் கேதுவும் 180 பாகைகளில் இருக்கும். ராகு ஒரு முனையின் ஆரம்பம்னால் கேது ஒரு முனையின் முடிவாக இருக்கும். இந்த ராகு கேத்துவை பொறுத்தவரையும் இந்த வருஷம் பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் 10ஆம் மாதம் அக்டோபர் நவம்பரில் 2026 வரக்கூடும். ஏன்னா 1.5 வருஷத்துக்கு ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடியவர் ராகுவும் கேத்துவும். ஒரு நட்சத்திர பாதத்துக்கு 2 மாதங்கள், அதாவது 60 நாட்கள் கடந்து செல்லக்கூடியது இந்த ராகுவும் கேத்துவும். சரி, இந்த ராகு கேத்துவுக்கு இந்த ராகு கேத்துவினால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஜாதகர்கள் இல்லைன்னா இந்த ராசிக்காரர்கள் என்னென்ன ஏதாவது பொதுவான எளிமையான பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா ராகுவை பற்றி எடுத்துப்போம். ராகுவை பற்றி எடுக்கும்பொழுது முதல்ல அதற்குண்டான காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம். காயத்ரி மந்திரம் ராகுவினோடது அப்படின்னு பார்த்தாலேனால் நாகத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹி தன்னோ ராகு பிரச்சோதயாத்து அப்படின்றது ராகுவுக்கு உண்டான காயத்ரி மந்திரமாக சொல்லப்படுகிறது. இது ஒரு நாளைக்கு 4 முறையாவது சொல்லணும். இது சொல்றதன் மூலியமாக ராகுவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும்.
சரி, அடுத்து ராகு பகவானுக்கு எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னா, ராகு பகவானுக்கு உண்டான கோவில்னு சொல்லக்கூடியது பத்ரகாளி. இது உக்கிரகமாக இருக்கக்கூடிய அம்மனோ, அதாவது பெண் தெய்வமோ ஆண் தெய்வமோ, இந்த 2 தெய்வங்களையும் எடுத்து அதற்கு வழிபாடு செய்வதன் மூலியமாக ராகு பகவானுக்கு உண்டான அதாவது எளிய பரிகாரங்களில் ஒன்றா சொல்கிறது. அதுக்கப்புறம் இந்த கருப்பு நாகத்திற்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த நாகத்துக்கு பால் வைக்கிறது, இந்த புத்துக்கு பால் தெளிக்கிறது, இந்த மாதிரியான வழக்கங்கள் தொன்று தொட்டு நம்மளுடைய இதில் இருக்குது. அது அந்தந்த குலத்தினுடைய வழி பிரகாரம் அவர்கள் செஞ்சு வருவார்களே. ஆனால் அதாவது ஆடி மாதம், தை மாதம், இந்த மாதிரியான மாதங்களில் அவங்க ரெகுலராக பண்ணுவாங்க. அவங்க வீட்டில் மூதாதையர்கள் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி சொந்த ஊர் கோவில், அதாவது தான் பிறந்த ஊர் கோவிலுக்கு சென்று வருவது. ஏன் சொல்கிறேன்னா, ராகு என்பவர் பிதாமகர், அதாவது தந்தையின் தந்தை வழி சொல்லக்கூடியவர், பிதாமகர்னு சொல்லக்கூடியவர். அதாவது ராகுவை பற்றி சொல்லக்கூடியவர். அதனால் அவருடைய வழிபாட்டிற்கு சொந்த ஊரில் சொந்த ஊர் கோவிலுக்கு ஒரு முறையாவது போயிட்டு வர்றதோ, அந்த ஊர் கோவிலில் எல்லை தெய்வங்களுக்கு உண்டான வழிபாடுகளை உங்களால் முடிந்த அளவுக்கு செய்யக்கூடியது நிச்சயமாக ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். சரி, இப்போ கேது பகவானை பற்றி பார்க்கலாம். கேது பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தலையானால் ஞானகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். கேது பகவான் அதீத ஞானத்தை எல்லா விஷயத்திலையும் நுணுக்கி, அதாவது அதில் உள்ளுக்குள்ளே போய் நுண்ணறிவை செய்யக்கூடிய, நுண்ணறிவை படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் கேது பகவானில் எந்த விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 விஷயம் இருந்ததுனாலும் அதில் கடைசியில் ஒன்றுமே இல்லை அப்படின்றது, அதாவது வெங்காயத்தை உரிக்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி மொத்தத்தில் மனசு ரொம்ப கிளியர் ஆகிடும். ஒன்றுமே இல்லாத அளவுக்கு கொண்டு வந்துடும். எந்த ஒரு விஷயத்திலையும் பற்றற்ற நிலையை கொண்டு விட்டு விடுவார். அதனால் இந்த பரதேச வாசம், அதாவது ஒரே இடத்துல தங்காமல் செல்லக்கூடிய, அதாவது சித்தர்கள், யோகிகள், இவர்களுடைய அவங்கள போய் சேவிச்சுட்டு வர்றது, அவர்கள் இருந்த தலத்திற்கு போயிட்டு வர்றது, இதெல்லாம் ஒரு பெரிய விசேஷம். அது தவிர பார்த்தீங்கன்னா, கேது பகவானுக்கு உண்டான எளிய, அதாவது சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்கிறது, அஷ்டோத்வஜாய வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ கேது பிரச்சோதயாத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேது பகவானின் காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 7 முறையாவது சொல்லுவதன் மூலியமாக கேதுவினால் வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் நிச்சயமாக விலகும். இதை தவிர பார்த்தீங்கன்னா, விநாயகருக்கு சதுர்த்தி போய் பாலோ இல்லைன்னா தேங்காய் உடைச்சிட்டு வர்றதோ, இல்லை ஒரு 9 தரம் சுற்றிட்டு ஒரு 9 தோப்புகரணம் போடுறதன் மூலியமாக நிச்சயமாக ஆஞ்சநேயருக்கும் விநாயகருக்கும் செய்வதன் மூலியமாக கண்டிப்பாக கேதுவினுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். இதை தவிர பார்த்தீங்கன்னா, சித்தர்கள், யோகிகள் சொன்னோம். அதை தவிர இந்த ஆட்டிசம் சைல்டு, மனநலம் குன்றியவர்கள், ஏன்னா கேது மனசை கலைக்கக்கூடியவர், உங்களை அப்படியே டிப்ரெசிவ் ஸ்டேட்டில் கொண்டு போவாங்க. அதை தவிர ஓரத்தில் உட்கார வச்சு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் டெவலப் பண்ணக்கூடியவர், இதெல்லாம் கேதுவினுடைய செய்யக்கூடிய வேலைகள். அதனால் இந்த ஆட்டிசம் சைல்டுன்னு சொல்லக்கூடிய அவர்களுக்கு மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு படிப்புக்கு, அதாவது நோட் புக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது, இதன் மூலியமாக கேதுவுக்கு உண்டான பரிகாரங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ராகு கேது பெயர்ச்சி ஒரு ராசிக்காக நம்ம இப்போ சொல்ல போகிறோம். இந்த ராகு கேத்து பயிற்சியில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ராகுவோ அல்லது கேத்துவோ, இல்லை ராகுவும் கேத்துவும் சரியாக இல்லை என்றால் இந்த சொல்லிய எளிய பரிகாரங்களை நிச்சயமாக செய்கிறது நல்லது. இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக ராகு மற்றும் கேத்துவின் பெயர்ச்சி என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். சிம்மராசி. இந்த சிம்மராசி நேயர்கள் மக நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், பூர நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களும் 4 பாதங்களும், உத்திர நட்சத்திரம் 1 பாதம் ஆக இந்த 9 பாதம் கொண்டவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் 2ஆம் இடத்துல இருந்து தொல்லை கொடுத்துட்டு இருந்த கேது பகவான் உங்களுடைய ராசிக்கே வரப்போகிறார். அப்போ உங்களுடைய ராசிக்கே வந்தால் நல்லதை செய்வாரா? அப்பவும் நல்லதை செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக குறைவாக தான் இருக்குது. அதாவது இது நம்ம ராகு கேதை பார்த்துட்டு தான் பேசுகிறோம். மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலங்களை செய்கிறபடி செய்வாங்க. இப்போ நம்ம பேசுகிறது ராகு கேது. அப்போ ராகு ஏற்கனவே 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அந்த சனி பகவானோட இப்போ ராகு பகவானும் சேர்றார் 26/4/2025 அன்னைக்கு. இப்போ இதனால
கணவன் மனைவிக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். அதை வந்து யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போய் அதை சரி பண்ணிக்கிட்டு போனீங்கன்னா இதுவும் நன்மையாக மாறிடும். அதுபோல் உங்களுடைய ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறதுனால உங்களால் சிறந்த முடிவை எடுக்க முடியாது. அந்த முடிவை எடுக்க முடியாதனால எதிர்பாலினத்தவராக இருக்கிறவங்ககிட்ட உங்களுடைய முடிவை கேட்டுட்டு அவங்ககிட்டரையும் நான் இந்த மாதிரி செய்யலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அந்த முடிவையும் கலந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுடைய முடிவு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மாணவ மாணவியர்களுக்கு வந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்தாலும் அதில் வந்து மறதிகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. அந்த மறதிகள் வராமல் இருக்கிறதுக்காக சில வழிபாடுகளை செய்யலாம். அந்த வழிபாடுகளை வந்து நாங்கள் கடைசியாக சொல்கிறோம். அந்த கடைசியாக சொல்கிறத கேட்டு நீங்கள் அதுபடி பண்ணுனா அந்த மறதிகள் இல்லாமல் படித்து முடிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறோம் மாணவர்களுக்கு. அது போக வேலையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கத்தான் செய்யும். அந்த வேலையில் இருக்கிறவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போய் இந்த காலகட்டத்தை சரி பண்ணிக்கிறது தான் நல்லதாக சால சிறந்ததாக இருக்கும். மேலும் உள்ள விவரங்களை பற்றி ஐயா ஆஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. சிம்ம ராசியை பொறுத்தவரை உடல் நலத்தில் மிகுந்த கவனம் தேவை. ஏன்னா கேது உங்களுடைய ராசியிலே இருக்க மனக்குழப்பங்கள் ரொம்ப அதிகமாகும். சனியின் பார்வை வேறு, சப்தமத்தில் உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 7ஆம் இடத்தில் ராகு பகவான் சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப், அதாவது கூட்டு தொழில் நல்லபடியாக இருக்கும். இருந்தாலும் பார்ட்னரின் கை ஓங்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு, ஏன்னா ராகு பகவான் 7ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதனால் குழந்தை வீட்டை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார். இது அதாவது குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா பார்த்தோம்னா மே 11 தேதிக்கு மேலே நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதை தவிர பார்த்தோம்னா வெள்ளித்திரை, சின்னத்திரை இந்த மாதிரியான விஷயங்களில் பார்த்தீங்களேனால் பெரிய மாற்றம், ஆனால் சற்று ஏமாற்றத்துடன் இருக்கும். வெள்ளித்திரை, சின்னத்திரையில் இருக்கக்கூடிய நடிகையர்கள்லாம் பார்த்திங்கன்னா உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அதை தவிர 7ஆம் இடத்துல போய் ராகு இருக்கிறதுனால அதீதமாக, அதாவது ஒரு விஷயத்தின் மேலே நம்பிக்கை வைத்தோ அதன் பின்னாடி போகிறதோ வந்து நல்லது கிடையாது. உங்களை வந்து தவறான பாதைக்கு இழுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சனி ராகுவினுடைய காம்பினேஷன், அதுவும் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால நண்பர்களை நம்ப வேண்டாம், ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. தவறான பாதைகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். அதன் மூலியமாக உடல் நலத்தில் பெரிய பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. சரி, ராகு பகவானுடைய பார்வை பார்த்தீங்கன்னா 3ஆம் பார்வை, அதாவது அவருக்கு 3-11 பார்வைகள் இருக்குது. அதன் மூலியமாக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தையும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்குறோம். இதன் மூலியமாக பார்த்தேனால் குழந்தை பிராப்தி அதற்குன்னு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுனத்தையும், ராசிக்கு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய துலாத்தையும் பார்க்குறோம். இதனால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும். சற்று பின்னடைவு சென்று சிறு சிறு தடங்களுக்கு பிறகு வெற்றிகளை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை கேது பார்க்கறதுனால தொழிலில் வந்து அபரிமிதமான லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. ஒரு சுமூகமான லாபங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பெரிய தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்காது. சரி, இந்த வருஷம் இந்த சிம்மராசிக்காரர்களுடைய வேலைகள் எப்படி இருக்கும், அரசியல்வாதிகளுக்கு உண்டான காலகட்டங்கள் எப்படி இருக்கும் இந்த ராகு கேது பெயர்ச்சி, அது தவிர தொழில் முனைவோர் அவர்களுக்கு எப்படி இருக்கும், அதாவது கூட்டு தொழிலாக இருந்தாலும் சொந்த தொழிலாக இருந்தாலும் அவர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்னு ஐயா அரியரசர்மாகிட்ட கேட்போம். ஐயா, நல்லா அற்புதமாக சொன்னீங்க. சிம்மராசியை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்கள் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு வேலையில் கடந்த காலகட்டங்களில் இருந்த தொய்வு, 10ல் குரு வரும்போது பதவியும் பறிபோகும்னு இருந்துச்சு கடந்த காலகட்டங்களில். இப்போ இந்த குருவோடைய மாற்றம் வரப்போகுது 11/5. அப்போ வேலையில் கடந்த காலகட்டங்களில் இருந்த பணியில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையில் ஒரு நிம்மதியான
நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பதவி உயர்வு பண வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு, இந்த காலகட்டங்களில் உண்டு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்றம் இருக்கும். ஆனாலும் மேலே உள்ள தலைவர்களுடைய கடைக்கன் பார்வையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டு அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ட்ரேடிங் போன்ற யூக வணிகங்கள் செய்யக்கூடியவங்களுக்கு ராகு சப்போர்ட் பண்ணணும். ராகு சப்போர்ட் பண்ணுறாரா? ராகு சப்போர்ட் பண்ணுறாரு. அப்போ யூக வணிகம் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ட்ரேடிங், லாட்ரி, ரேஸு, ஸ்பெக்குலேஷன் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்றமான நிலை உண்டா? ஏற்றமான நிலை உண்டு. ஆனாலும் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும். ஏன்னா ராசியில் கேது இருக்காரு. நுண்கிருமிகள், கண் வியாதிகள், பார்வை கோளாறுகள் இது எல்லாமே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டங்களில் சிம்மராசியை சேர்ந்த நண்பர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க உடல் ஆரோக்கியத்துக்கு ப்ராப்ளங்கள் இருக்குது. அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி பொறுத்தளவுக்கு சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நடக்கின்ற தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதன் சரியில்லை அப்படின்னாக்க கொடுக்கக்கூடிய பலன்களின் தன்மை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த குறையக்கூடிய தன்மைகளை நிறைவு பண்ணணும் அப்படின்னா எந்த தெய்வத்தை எந்த கோயிலில் எப்படி வணங்கணும் அப்படின்றத பற்றி ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாக சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா. இப்போ உங்களுடைய ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறதுனால மனக்லேசங்கள் கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதே போல் 7ஆம் இடத்துல ராகுவும் சனியும் இருக்கிறாங்க. என்னதான் குரு அவர் 9ஆம் பார்வையில் பார்த்தாலும் பார்ட்னர்ஷிப்போடையும் எதிர்பாலினத்தவரோடையும் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் இதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் திருப்பாம்பாபுரம் போகணும். அந்த திருப்பாம்பாபுரத்தில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போகணும். அதுலேயும் சர்ப்பதோஷம் உங்களுக்கு இருக்குதா? ஆரம்ப காலத்தில் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சர்ப்பதோஷம்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா உங்களுடைய லக்னத்தில் கேதுவோ ராகுவோ, இல்லை 2ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த படிக்கக்கூடிய குழந்தைகள், அதாவது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இப்போ படிப்பில் மறதிகள் வர்றது காரணத்தினாலையும் திருப்பாம்பாபுரம் சென்று வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ராகு கேதுக்கு உண்டான பரிகாரத்தை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சங்கடங்கள்லாம் நீங்கி நன்மைகள் பெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால் இதை போய் அவசியம் செய்யுங்க. இது போக படிக்கிற குழந்தைகளுக்கு புஸ்தகம், நோட்டு, பாட புஸ்தகங்கள் இதையெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். அந்த பிள்ளைங்களுக்கு வஸ்திர தானம் கொடுக்கலாம். அதாவது அந்த ஸ்கூலுக்கு உண்டான கலரில் உள்ள துணிமணி அந்த ஸ்கூலுக்கு போட்டு போகிறதுக்காக யூனிஃபார்ம்னு சொல்கிறாங்கள்ல, அந்த யூனிஃபார்ம் என்னவோ அந்த யூனிஃபார்மை வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணுனா உங்களுக்கு இந்த ராகு கேதுனால் வரக்கூடிய தீமைகள் விலகி நன்மைகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிடும். மேலும் உள்ள விவரத்தை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. சிம்ம ராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தாலேயானால் ராசியில் ராகுவும் 7ஆம் ராசியில் கேதுவும் 7ஆம் இடத்தில் ராகுவும் இருக்குது. சரி, இப்போ ராகுவினால் வரக்கூடிய நன்மை தீமைகள் என்னன்னு பார்ப்போம். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். கணவன் மனைவிக்குள்ள சற்று பின்னடைவை கொடுக்கக்கூடிய காலகட்டம். நண்பர்கள் மூலியமாக தேவையற்ற பழக்கங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. புதிய அதாவது படிக்கிறதுக்கு, அதாவது புதிய யூனிவர்சிட்டி, அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் யூனிவர்சிட்டி இந்த மாதிரியான விஷயங்களில் படிக்கிறதுக்குன்னு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு கேதுவினால் வர பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது கேது ராசியிலேயே இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் தீர்க்கமான முடிவை எடுக்க முடியாத காலகட்டமாக அமையும். மனசுக்குள் அதீதமான கிளேசங்கள் இருக்கும். மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டம். எந்த ஒரு விஷயத்தையும் நம்பக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கம்மி. உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீர்களேயானால் இந்த ராகு கேதுவின் பெயர்ச்சி சிம்மராசிக்காரர்களுக்கு 80 விழுக்காடு பலன்கள் ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.